18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, உனக்கான நல்ல நேரம் வந்ததால தான் இந்த பதிவை இப்போது உன் கண்கள்ல காட்டினேன். நீ நினைச்சதெல்லாம் இனி நல்லபடியாக நடக்கும். நீ எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. உன்னை சுத்தி நடக்கிற விஷயங்களை மட்டும் நீ நல்லதை நினைச்சுக்கிட்டு நல்லதை பார்த்துக்கிட்டு நல்லதையே செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. உனக்கு நல்லதை பார்ப்பதற்காக தான் கண்களை கொடுத்தேனே தவிர கெட்டதை பார்க்க கூடாது என்பதற்காக கண் இமைகளை கொடுத்திருக்கேன். அப்பப்போ கண்ணை மூடி திறன்றதையும் உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் நான் உன்னை தேடி வந்தேன். நல்லது கெட்டது எதையுமே நீ பார்க்கக்கூடிய விதத்தில் பார்த்தாயே, ஆனால் கெட்டதை ஒதுக்கிட்டு நல்லதை பின்பற்றிக்கிட்டு வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். நல்லது கெட்டது இரண்டையும் சரியான நேரத்தில் பயன்படுத்தி புரிந்து கொள்பவன் தானே புத்திசாலி. என்னதான் பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லைன்னு எல்லாரும் வெளியே சொன்னாலும் எல்லார் மனசுக்கும் நல்லா தெரியும், மனிதனுக்கு மனிதன் ஒருவனை மரியாதை கொடுப்பதும் உறவுகளை அதிகப்படுத்துவதும் பலப்படுத்துவதும் சந்தோஷத்தை தருவதும் என எல்லா வகையிலும் பணம் மட்டும்தான் மனிதர்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்வதாக மாறிவிடுகிறது. பாசம் எல்லாம் இப்போது 2ஆம் பட்சமாக போய்விட்டது தானே. அப்படி பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறனே, அன்பை எதிர்பார்த்து ஏமாந்து போகிற உனக்கு நல்லதை நடத்தி தருவதற்காக தான் நல்ல நேரத்தை உனக்கு கொடுத்தேன். இப்போ உனக்கான நல்ல நேரம் வந்து விட்டது தானே. இனி நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். உனக்கு பின்னால இருந்து யார் உன்னை என்ன சொன்னாலும் நீ கண்டுகொள்ளாம கவனிக்காம கடந்து போய்கிட்டே இரு. ஏன்னா அவங்கெல்லாம் உனக்கு பின்னால இருக்காங்க. உன்னை விட்டு முன்னுக்கு வர முடியலையே, முன்னேற முடியவில்லை என்ற ஆதங்கத்திலையும் பொறாமையிலையும் யாராவது எதையாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் பொறுமையோடு அதை கேட்டுக்கிட்டு நீ கடந்து போய்கிட்டே இருந்தீனா அங்க வீண் விவாதங்களும் பிரச்சனையும் வருவதற்கே அவசியமில்லாமல் போய்விடும் தானே. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை மிக சிறந்த முறையில் வாழ முயற்சிக்கணுமே தவிர யாருடைய வாழ்க்கையிலும் தேவையில்லாமல் தலையிட வேண்டாம். நீ போற பாதையில கவனமாக இரு. பெரிய பாறைகள் உன்னை ஒதுங்கி போக வச்சிரும். ஆனா சிறிய கற்களை நீ கண்டுகொள்ளாமல் தவறி கீழே விழுகவும் வாய்ப்பு இருக்கு. சின்ன சின்ன விஷயங்களையும் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் நீ கொஞ்சம் கவனமாக இருந்துகொள். எதுவாயினும் கடக்க பழகு. எல்லாமே சில காலம்தானே. அடுத்தவருடைய மனதை கவர்வது உன்னுடைய அழகோ அறிவோ கிடையாது. நீ பழகும் விதமும் அடுத்தவர்களை நீ மதிக்கும் விதத்திலும் தான் அது இருக்கு. இன்னைக்கு இருப்பது போல மனிதர்கள் நாளைக்கு இருப்பது கிடையாது. பணத்தாலும் குணத்தாலும் மனிதர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் தானே. கடந்து போகும் நொடிகளிலெல்லாம் வாழ்வது மட்டும் வாழ்க்கை கிடையாது. சில நேரங்கள்ல கஷ்டங்கள் உன்னை ஆட்கொள்ளும் போதும் பிரச்சனைகள் உன்னை இறுக்கி பிடிக்கும் போதும் கடக்க முடியாத நொடிகளிலும் கடந்து போய் தைரியமாய் போவதுதான் வாழ்க்கை. எப்பவும் நீ நீயாகவே இருக்க பழகு. உன்னை விரும்புறவங்க உன் கூட பழகட்டும். உன்னை வெறுப்பவர்கள் உன்னை விட்டு விலகி போகட்டும் என் செல்லமே. மட்டம் தட்டப்படுகிற மனமும் மட்டம் தட்டப்படுகிற தரையும் ரொம்ப பலமா இருக்கும். தரையை எந்த அளவுக்கு தட்டி 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 மட்டமாக அமைக்கி வைக்கிறாங்களோ மண்ண, அந்த அளவுக்கு தரை நன்றாக சமமாக பலமாக எதையும் தாங்கக்கூடிய அளவுக்கு ஆகிடும். அதே போல ஓ மனசையும் மட்டம் தட்டி மட்டம் தட்டி உன்னை மிகவும் மதிப்பு குறைவாக நடத்துறாங்கன்னா நீ இன்னும் இன்னும் தைரியமான ஆளாக மாற வேண்டும். யார் என்ன சொன்னாலும் எதை சொன்னாலும் எதுக்காகவும் நீ கவலைப்படக்கூடாது என் செல்லமே. உன்னை தூக்கி வீசிய மனிதர்கள் கண் முன்பாகவே விதையாக விழுந்து மரமாக முளைத்து நீ எழுந்து நிற்கணும். உன் மனசுல இருக்கிறதையெல்லாம் எல்லாருக்கிட்டையும் அப்படியே பேசிடாத. அப்படி நீ மனசுல பட்டதையெல்லாம் பேச ஆரம்பிச்சினா உறவென சொல்லிக்கொள்ள ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் என் செல்லமே. வார்த்தைகளில் எப்போதும் உண்மை இருக்கு. உன் எண்ணங்கள் எப்போதும் தூய்மையா இருக்கு. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நிச்சயமாக நான் உன்னை சிறப்பாக வாழ வைப்பேன். உன்னை புரிந்தவர்களுக்கு மட்டும் நீ நல்ல புத்தகமாக இருந்தா போதும். உன்னை புரியாதவர்களுக்கு நீ புதிராகவே இருந்துவிடு என் செல்லமே. வாழ்க்கைங்கிற பாடத்தை கத்துக்கிறதுக்கு உன்னை பெற்ற தாய் மற்றும் தந்தை கடந்து வந்த பாதையை அறிந்து கொண்டாலே போதும். அவங்க படாத கஷ்டத்தையும் அவங்க பார்க்காத துன்பத்தையுமா நீ பார்த்துவிட போகிறாய்? வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வதற்கு அவர்கள் வாழுகிற முறையை மட்டும் நீ பார்த்து பின்பற்றினால் நீ எந்த ஏற்றத்தாழ்வையும் எந்த தலைகுனிவையும் எந்த ஏமாற்றத்தையும் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லாமல் எல்லா கஷ்டங்களையும் கடந்து வந்திடலாம் என் செல்லமே. ஏன்னா அடுத்தவங்க கஷ்டப்படும் போதே அடுத்தவங்க துன்பப்படும் போதே அதை பார்த்து திருந்தி ஒரு அனுபவத்தை புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு எல்லாமே ஏன் வாழ்க்கையில நடந்தாதான் நான் புரிஞ்சுக்குவேன், நான் கஷ்டப்பட்டு தான் திருந்துவேன் நினைச்சினா நீ கஷ்டப்பட்டு அதிலிருந்து மீண்டு வருவதற்குள்ளாகவே உன் ஆயுள் முடிந்துவிடும் என்பதை தெரிந்து கொள்.
எப்போதுமே யாரையும் உன்னை ஏமாத்திட்டாங்கன்றதுக்காக நீ தலை குனிஞ்சு போகக்கூடாது. அதுக்கு பதிலா யார் என்னை ஏமாத்தினாலும் சரி, நான் ஒருபோதும் யாரையும் ஏமாற்ற மாட்டேன், எனக்கு அந்த கெட்ட எண்ணமோ கெட்ட பழக்கமோ இல்லை என கர்வத்துடன் இருக்கக்கூடிய ஆளாக இரு. யாரோ உன்னை ஏமாத்தினாங்கன்றதுக்காக நீ ஏமாந்து போய்விட்டாய் என அர்த்தம் கிடையாது. நீ அவங்கள முழுசா நம்புன, அவங்க நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டாங்க, அது அவர்களுடைய தப்பு. ஏமாந்து போற அளவுக்கு அப்பாவித்தனமா இருந்த நீ இனிமேல் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் மனதில் உறுதியாக நினைச்சுக்கோ. உனக்கு ஆபத்திற்கு உதவாத நண்பனும் அவசரத்துக்கு உதவாத சொந்தமும் இருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதற்கு பதிலாக உன் தேவைகளை எல்லாம் நீயே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு உனக்கான முயற்சிகளை செய்து வாழ்க்கையில் வசதிகளை உண்டாக்கிக்கோ என் செல்லமே. உனக்கு ஒருத்தர்கிட்ட எந்த அளவுக்கு உரிமை இருக்குன்றத அவங்க தான் தீர்மானிக்கணுமே தவிர, நீயாக அவர்கள் சொல்வதற்கு முன்பாகவே உரிமை எடுத்துக்கொண்டால் அங்கு அவமானமும் இழப்புகளும் மட்டும்தான் மிஞ்சும். எப்போதுமே சண்டை போடும்போது அமைதியா இருக்கிறவங்க தான் தவறு செஞ்சுட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. சில பேர் சண்டையோ பிரச்சனையோ வாக்குவாதமோ வரும்போது அமைதியா இருப்பாங்க. ஏன்னா அங்கு தேவையில்லாம பிரச்சனை அதிகமாக வேணா சண்டை போட்டு உறவுகள் பிரிய வேண்டாம் என. அப்படி நீயே விட்டு கொடுத்து அனுசரித்து போகக்கூடிய ஆளாக மாறிக்கொள் என் செல்லமே. உனக்கு கொடுப்பது எல்லாமே இந்த கருப்பசாமி, உனக்கு கிடைப்பது எல்லாமே என் அருளால் தான் கிடைக்குதுன்றதை நீ உணர்ந்து கொண்டினால் நான் கொடுப்பது எதையும் நீ தாழ்வாக நினைக்க மாட்டாய்தானே. வார்த்தைகள் எப்போதெல்லாம் எல்லை மீறுகிறதோ அப்போதெல்லாம் நீ மௌனமாய் இருந்துவிடு. வார்த்தைகளால் வாழ்க்கை இழந்தவர்கள் இங்கு ஏராளம் இருக்காங்க. எப்போதும் அளவான வார்த்தைகளை அன்பாக பேசக்கூடிய ஆளாக இரு. தேவை இருந்தா திடீர்னு அக்கறையோடையும் பாசத்தோடையும் சில பேர் உன்னை தேடி வருவாங்க. அதுவே அவங்க தேவை முடிஞ்ச பிறகு அவங்க இருக்கிற திசை கூட எங்கன்னு தெரியாத அளவுக்கு அவங்க ஓடி போயிடுவாங்க. எப்போதும் ஒரு மனிதர் உன்னை தேடி வர்றாங்க, அக்கறையா பாசமா பேசுறாங்கன்னா அவங்க காரியத்துக்காக வர்றாங்களா இல்லை உன்னுடைய அன்புதான் பெருசுன்னு வர்றாங்களான்றத நீதான் புரிந்து நடந்து கொள்ளணும் என் செல்லமே. உனக்கான நேரமும் காலமும் இப்போ வந்துருச்சு. இனிமே நீ நல்ல நிலைமைக்கு வரப்போற. உன் வாழ்க்கையில வழியையும் வேதனையும் பார்த்தனே, இப்போது இன்பத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் பார்க்க போற. ஒருத்தருக்கு காசு பணம் இல்லாட்டினா சம்பாதிச்சுக்கலாம், ஆனா ஒருபோதும் பலமும் தைரியமும் இல்லை என்றால் அதை நீதான் உருவாக்கி கொள்ள வேண்டும். தேவையில்லாம உன்னுடைய பலவீனத்தை குறைச்சிக்கோ. உனக்கு நடக்க வேண்டியதும் கிடைக்க வேண்டியதும் சரியான நேரத்தில் சரியான இடத்துல நிச்சயமாக உன்னை தேடி வரும் என் செல்லமே. யாருக்கிட்டையாவது போய் சொல்லி நம்ம காரியத்தை நடத்திக்கலாம், நாம நினைச்சதை முடிச்சுக்கலாம் நினைச்சினா நாளைக்கு நீ செய்த தவறும் நீ சொன்ன பொய்யும் உன்னை தலைகுனிய வைக்கும். அப்போ தெரியும் நீ ஏமாற்றியது அவர்களை அல்ல உன்னைதான் என்று. ஒருபோதும் யாரிடமும் பொய் சொல்லாமல் உண்மையவே பேசக்கூடிய ஆளாக இரு. கடன், அன்பு, மரியாதை எதுவா இருந்தாலும் உனக்கு கிடைச்சதை திருப்பி கொடுத்துடு. அப்போதுதான் வாழ்க்கை இனிதாக உனக்கான மதிப்பை பெற்றுத்தருவதாக இருக்கும். எல்லாருக்குமே வாழ்க்கையில சில மோசமான நாளும் கஷ்டமான விஷயங்களும் இருக்கதான் செய்யும். எப்பவுமே நல்லது நடப்பதற்கு முன்பாக சில கெட்டதும் கஷ்டங்களும் வரத்தான் செய்யும். சிறந்த நாட்களை அடைவதற்கு சில மோசமான நாட்களோடு நீ போராடிதான் ஆகணும்ன்ற வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்துகொள். நல்லவங்களுக்கு நான் உதவுறேன், எல்லாருக்கும் நான் உதவி செய்கிறேன், அடுத்தவங்களுக்கு அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு பெருமைக்காக தேடி தேடி போய் உதவி செய்வதில் எந்த பெருமையும் இல்லை. முதல்ல உன்னை சுத்தி உள்ளவங்களுக்கும் உன்னை சுற்றி இருக்கிற உன்னுடைய இரத்த உறவுகளுக்கும் நல்லது செய்து அவர்களுக்கு தேவையை நிறைவேற்று. அப்புறமா அடுத்தவர்களுக்கு உதவி செய்யலாம். கருப்பசாமி போற்றி.